யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கின்ற மகுட வாக்கியத்தோடு இந்த ஆண்டு விழாவை நடத்துகிறது. நான் தமிழ் படித்தவள். இந்த பாட்டு இருக்கு இல்லையா, இந்த பாட்டின் மீதும் இந்த பாடலை எழுதிய அந்த பெரும் புலவன் மீதும் எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு. பல நேரங்களில் நான் சொல்லுகிறேன், தினந்தோறும் கேட்கக்கூடிய சொல்தான், தினந்தோறும் நம்முடைய காதுகளில் விழுந்து வந்து விழுகின்ற சொல்தான், தினந்தோறும் நாம் செய்யக்கூடிய செய்கைதான். பொருள் விளங்காததனால் பல நேரங்களில் அதற்கான ஒரு முழுமையான விழிப்புணர்வு இல்லாமலேயே அந்த சொல்லை பேசிவிட்டோ கேட்டுவிட்டோ அந்த செயலை செய்துவிட்டோ நாம் கடந்து விடுகிறோம். உதாரணத்திற்கு சொல்கிறேன், யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்கின்ற இந்த பகுதிக்கு நான் ஒரு 2 நிமிடங்கள் அதை விளக்குவதற்காக எடுத்துக்கொள்கிறேன். அதற்கு முன்னால் உங்களை தயார் செய்வதற்காக சொல்லுகிறேன். எல்லோரையும் பார்த்தவுடன் வணக்கம் என்று சொல்லுகின்ற வழக்கம் நமக்கு உண்டு. யாரை பார்த்தாலும் வணக்கம்னு சொல்லும். ஏன் சொல்றோமா? டீச்சரா இருக்கேங்கிறதுனால வர்ற இடத்துலலாம் கேள்வி கேட்கப்படாது. ஏன் சொல்றோம் வணக்கம்னு? ஏன் சொல்றோம்? சும்மா சொல்லுங்க, தெரிஞ்சது சொல்லுங்க, திட்ட மாட்டேன், மைனஸ் மார்க்லாம் இல்லை. மரியாதைக்காக. இன்னொரு ஆளை பார்த்து கை நீட்டி மிரட்டி சொல்றார், சொல்ல மரியாதைக்காகன்னு அப்படிங்கிறார். மரியாதைக்காக. சரி, ஏன் நான் மரியாதை தர வேண்டும்? ஒரு கேள்வி வருதில்ல, ஏன் மரியாதை தர வேண்டும்? பணிவுக்காக. நான் பணிகிறேன். வணக்கம். எனக்கு முன்னால் வணக்கம் சொல்கிறீர்கள், நான் திரும்ப உங்களுக்கு வணக்கம் சொல்கிறேன். வணக்கம் என்பது வேறு எதுவுமே கிடையாது. முன்னால் இருக்கின்றவர்களுக்கு நாம் காட்டும் பணிவு, நாம் காட்டும் மரியாதை. ஏன் என்றால் இவ்வளவுதான் என் தமிழ் உறவுகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். யாரை பார்த்து நீங்கள் வணக்கம் சொன்னாலும் என்ன சொல்கிறீர்கள் தெரியுமா? உங்களிடம் இருந்து நான் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்வதற்காக வந்திருக்கிறேன், கற்றுக்கொண்டிருக்கிறேன் என்கின்ற ஒரு அசைவுக்கு பெயர்தான் வணக்கம். நாம் கற்றுக்கொள்கிறோம். யாரிடம் பணிவாக இருக்கிறோமோ அவர்களிடம் கற்றுக்கொள்கிறோம். யாருக்கு மரியாதை செலுத்துகிறோமோ அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் ஏதோ கற்றுக்கொள்கிறோம். கற்றுக்கொள்கிறோமா? கற்றல் நிகழ்ந்த வண்ணம் நமக்கு இருக்கிறதா? ஒன்றை எப்படி அப்சர்வ் பண்றோம்? நான் சிறப்பான பேச்சாளராக இருக்கிறேன் என்று பலர் சொல்கிறார்கள். நான் எங்கிருந்து பாயிண்ட்ஸ் எடுக்கிறேன்? எது என்னுடைய பாயிண்ட்ஸ்? என் பேச்சுக்கான பொருள் என்ன? என் அப்சர்வேஷன் தான். ஐ அப்சர்வ். அதுதான் லேர்னிங். எங்கே கற்றல் நிகழ்கிறதோ அங்கே முழுமையான கவனம் இருக்கும். முழுமையான கவனம் இருக்கும் இடத்தில் கல்வி நிகழ்ந்து கொண்டே இருக்கும். எங்கே கல்வி நிகழ்ந்து கொண்டே இருக்கிறதோ அங்கே கடவுள் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். நாம் கற்கிறோமா? பாருங்க, யாதும் ஊரே யாவரும் கேளிர். உங்க எல்லாருக்குமே அர்த்தம் தெரியும். என்ன அர்த்தம்ப்பா? சும்மா சொல்லுங்க, உள்ளுக்குள்ளையாவது. எல்லாரும், எல்லாம் நம்ம ஊர் தான், எல்லாம் நம்ம உறவு தான், அவ்வளவுதானே? புரிஞ்சுதா? அது புரியுதா? ஒரு விஷயம் புரியலையே. உலகம் அழகானது என் மக்களே, உலகம் அபூர்வமானது, வாழ்க்கை மிக மிக அழகானது. நாம் தான் அதன் எல்லையை சிறிதாக்கி கொள்கிறோம். மழை பெய்து பாருங்களேன், நம்ம வீட்டில் ஒழுகுற தண்ணியை தானே பிடிச்சிட்டு இருக்கோம். கொஞ்சம் வெளியில போய் பாருங்களேன், கடலும் கிணறும் ஆறும் அதே மழை நீரால் தான் நிரம்பிக் கொண்டிருக்கின்றன. பாத்திரத்தை பெரிதாக வைத்துக்கொள் என்கிறான் கனியன் பூங்குன்றன். யாதும் ஊரே யாவரும் கேளிர். இவ்வளவுதான் பாயிண்ட். நாம வசதியா என்ன பண்றோம்னா சில விஷயங்களை மறந்துடுறோம். அப்படி மறந்து போற விஷயம் மனப்பாடம் ஆறுது இல்லை. 2வது வரி சொல்லுங்க. யாதும் ஊரே யாவரும் கேளிர். அப்புறம் சூப்பரு. தீதும் நன்றும். அப்புறம் தமிழ் டீச்சர் பதில் சொல்லப்படாது. யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா.
மூன்றாவது வரி ரொம்ப சூப்பர் வரி. நோதலும் தணிதலும் அவற்றோர் என்ன. கணியன் சொல்லித் தருகிறான், நோய்வாய்ப்பட்டிருக்கிறாய் என்று கவலைப்படாதே, இதோ இது கடந்து போகும், தணிதலும் உடன் வரும். மூன்றாவது வரியா. நாலாவது வரியில சாதலும் புதுவதன்று. செத்து போறது ஒன்றும் புதுசு கிடையாது இந்த உலகத்துக்கு, புரிஞ்சுக்கோ. டெய்லி கொசு சாவுதா இல்லையா? டெய்லி கரப்பாம்பூச்சி அடிக்கிறோமா இல்லையா? டெய்லி அதுவும் தானே செத்து போகுது. சாவதெல்லாம் இந்த உலகத்துல புதுசு கிடையாதுங்க. எப்படிங்க ஒரு ஆசிரியர் நம்ம இப்படி வழிபடுத்துகிறான் பாருங்க. சாதலும் புதுவதன்று, வாழ்தல் இனிதென மகிழ்ந்தன்று. அதனால வாழ்க்கை ரொம்ப இனிமையானதுன்னு நினைச்சுக்கப்படாத. சரி, அதுக்கு இன்னாது என்றலும் இளமே. ஐயோ இவ்வளோ கஷ்டமா இருக்கேனோ நினைச்சிக்காத. அப்புறம் எப்படியா வாழறது? அவன் சொல்றான் பாருங்க. மின்னல் வெட்டுதான், மழை துளி படுதான். மழை துளி வந்து ஒரு கல்லில் பொருதுதான். எல்லாம் யாது முறை யாவரும் கீழில் இருக்கிற செய்யுள் பாட்டு. துளி மின்னல் வெட்டி ஒரு துளி மேகத்தில் இருந்து வந்து விழுந்து அது பாறையில் பட்டு தெரித்து அருவியாக கீழே விழுந்து அந்த அருவி போய் ஆறா ஓடுதான். அப்படித்தானா நம்முடைய வாழ்க்கை எல்லாம்? அவ்வளவு கலவரமா நம்முடைய வாழ்க்கை. மின்னல் இருந்து மழை துளி வந்து கல்லுல பொறுது அருவியா விழுந்து ஆறா ஓடுமா. நீ என்ன பண்ணு தெரியுமா? உன் வாழ்க்கை இப்படிலாம் உன்னை அல்ல கழிச்சா, ஆத்துல ஒரு படகு விட்டா படகு எப்படி போகுமோ அப்படி முறையோடு உன் வாழ்க்கையை வாழ்ந்து கழிந்து விடு என் தமிழா என்று கேட்கிறான் கணியன் பூங்குன்றன். கடைசியா சொல்றான். அதனால நான் தெளிஞ்சு ஒரு விஷயத்த சொல்றேன். யாரையும் பார்த்து இப்படி வியக்காத. யாரையும் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என்று முடிக்கிறான். இந்த தெளிவு நமக்கு வந்துவிட்டால் இந்த பொருள், இந்த மகுட வாக்கியத்திற்கான அர்த்தம் நமக்கு புரிந்து போகும் என் தமிழ் உறவுகளே. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், லைஃப் இஸ் so simple and beautiful. But to understand the simplicity is not easy. இந்த எளிமைத்தன்மை புரிந்து கொள்வது என்பது மிக மிக சிரமமான காரியம். வாழ்க்கை மிக மிக எளிமையானதுதான். இந்த எளிமைத்தன்மையை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இது இருந்ததால் நான் என் பேச்சை இப்படி தொடங்கினேன். நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் உங்களுக்கு. நாம் எல்லோரும் பெற்றோர்கள் தானே? அப்படித்தானே? பெற்றோர் தானே? எதை பெற்றோம்? தந்தோர் தானே? குழந்தைகளை இந்த பள்ளிக்கூடத்திற்கு தந்தோம், குடும்பத்திற்கு வாரிசாக தந்தோம் தான். தந்தோர் தானே நாம என்ன பெற்றோம்? அப்படி யாரேனும் நினைத்திருந்தால் இன்றிலிருந்து மாறிக்கொள்ளுங்கள். தமிழ் நம்மை தந்தோர் என்று சொல்ல இல்லை, பெற்றோர் என்று சொல்கிறது. ஏனென்றால் இயற்கையின் பெருங்கருணையாலும் இறைவனின் பேராற்றலாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் நாம். அதனால் நமக்கு பெற்றோர் என்று பெயர். பெற்றோம் இல்லை, அது ஒரு பயாலஜிக்கல் ஃபேக்டர் தான். அதற்கான கடமைகளில் நாம் முழுமையாக இருந்திருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். ஓஷோ சொல்கிறான், பெரியவர்கள் குழந்தைகளை தண்டிக்கிறார்கள், தன்னை தண்டிக்கும் பெற்றோர்களை பெரியவர்களை குழந்தைகள் மன்னிக்கிறார்கள் என்று எழுதுகிறார். நம் வீட்டில் நம் குழந்தைகள் நம்மை மன்னித்தபடிதான் இருக்கிறார்கள். பெற்றோர்களை மன்னிக்காமல் அவர்கள் மீது அன்பு செலுத்திவிட முடியாது என்கிறது வேதம். குழந்தைகளை யார் ஒருவர் கவனமாக வளர்க்கிறோமோ அவர்கள் மிக பெரிய ஒரு சமூக நன்மையை செய்கிறோம். இங்கே நின்று நான் ஒரு குறிப்பை சொல்லுகிறேன் உங்களுக்கு. என்னுடைய பேச்சு என்பது ஒரு மனநிலை தான். உங்களை அந்த மனநிலைக்கு நான் கொண்டு செலுத்துவதற்காகத்தான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த மனநிலையை உங்களுக்கு நகர்த்துவதற்காக ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். இங்கே தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். தாய் என்கின்ற அந்த நிலை இருக்கு இல்லையா, அது ஒரு நிலை. நாம் பெண்தான். எல்லா விதமான ஆசாபாசங்களுக்கும் அடிமைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் தான், ஒரு மனித இனம்தான். ஆனால் தாய் என்று வருகின்ற பொழுது அது கடவுள் நிலை போல ஒரு நிலைக்கு நாம் வருகிறோம். அந்த நிலையில் நாம் எப்படி நின்றிருக்கிறோம் என்பதற்கான ஒரு தெளிப்பு தான் இப்பொழுது நான் சொல்ல போகும் கருத்து. நம் குழந்தையை நாம் அந்த அளவிற்கு கவனமாக வளர்க்கிறோமா?
நான் ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க கோச்சிக்க கூடாது. இந்த ஜெனரேஷன் இருக்கல, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நாம தான் பெரியவங்க பேச்ச கேட்ட கடைசி தலைமுறை. இந்த சிண்டு நண்டு வாண்டு எல்லா பேச்சையும் கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை. அதுங்க தான் நம்மளை ஆட்டி விக்குதுங்க. எதையும் இல்லைன்னே சொல்ல முடியல. அவ்வளவு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு. அவங்களுக்கு நிறைய இருக்கிறது என்ன தெரியுமா? விட்டமின் உடம்புல. நான் தாயாவது என் பையனை நினைச்சு தான் பேசிட்டு இருக்கிறேன். என் பையன் மாதிரி தான் உங்க வீட்டில் எல்லாரும் இருக்கிறாங்கன்றதும் தெரிஞ்சு தான் பேசிட்டு இருக்கிறேன். நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் விட்டமின் கே அதிகமாக இருக்குது. கொழுப்பு ரொம்ப அதிகம். அதுக்கு காரணம் நம்ம நிறைய கொடுக்கிற விட்டமின் எம். கொழுப்பு குறையணும்னா இன்னிலிருந்து விட்டமின் என் கொடுக்க தொடங்குங்க. என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, நோ. எது கேட்டாலும் நோ. நமக்கு கிடைச்சதா? சின்ன வயசுல நமக்கு கிடைச்சதா? ஏங்க ஒரு டூத் பிரஷ் வாங்கி தந்தாங்க 7ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்க அம்மா. அது வரைக்கும் கையில தான் டூத் பிரஷை தலையில வச்சுக்கிட்டு, தலைக்கண்ணை கீழே வச்சுக்கிட்டு காலை எப்போ விடியோன்னு தூங்கி இருந்திருக்கேங்க நான். எனக்கு தெரியாதுங்க நைட்லயும் விளக்கலான்னு. அவ்வளோ இன்னசென்ட்டாக வளர்ந்துருக்கிறேன். அதனால தான் இந்த 45 வயசு கடந்து இவ்வளோ ஞானமாக பேசிகிட்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் எல்லா ஞானமும் வந்துருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் பைத்தியமாகி சுற்றி இருப்பேன். எல்லா ஞானமும் பெற்றுடணுமா 10 வயசுலயே நம்ம குழந்தை? அது குழந்தையாக வளர்வதற்கு நாம் அனுமதிக்க மாட்டோமா? ஒரு விஷயத்தை தான் இல்லைன்னு சொல்லுங்களேன். 100 விஷயம் கேட்டா பெட்ரோரியம் சொல்லி தருகிறேன். 100 விஷயம் கேட்டா 75 விஷயத்துக்கு நோ சொல்லுங்க. 25 விஷயத்தை பார்க்கலாம் சொல்லி தள்ளி போட்டு வளர்த்து பாருங்கள். உங்களுடைய குழந்தை இம்யூனிட்டியோட வளரும். பல குழந்தைகள் இன்னைக்கு தவறான முடிவுகளுக்கு போயிடுறாங்க. ஒரு அம்மா புலம்புனதை நான் கேட்டேங்க. எல்லாத்துக்கும் எஸ்ன்னு சொன்னேம்மா, அப்படிதாம்மா வளர்த்த, வெளியில யாரோ நோ சொல்லிட்டான்ப்பா, போயிட்டான்ப்பான்னு அழுது அந்த அம்மா. உடம்புல இம்யூனிட்டி பவர் வளரணும்னா நாம் நம் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும்? நான் ஒரு சரித்திரத்தை சொல்லுகிறேன். இன்றிலிருந்து 10 வருஷத்திற்கு முன்னால சென்னையில் ஒரு ஸ்கூல்ல நான் பேச போறேங்க. இன்னைக்கு டிஜிபியா இருக்கக்கூடிய சைலேந்திர பாபு IAS அவர்கள் அந்த மீட்டிங்க்கு வராரு. அவர் அன்னைக்கு கெஸ்ட் ஆஃப் ஆனர். நான் ஒரு ஸ்பீக்கர். நான் பேசிட்டு உட்காந்துட்டேன். அவர் ஒரு 30 நிமிஷம் பேசினாரு. அதுல அவர் பேசின 8 நிமிஷம் பேச்சு என் சாவு வரைக்கும் எனக்கு மறக்காது. அந்த நாகர்கோயில் தமிழ்ல அப்படி பேசினார். அவர் அட்ராக்டிவாலாம் பேசல, மேட்டர் ரொம்ப அட்ராக்டிவ். நமக்கு தான் அட்ராக்டிவா பேசுறவங்கள தானே கவனிச்சு பழக்கமாயிடுச்சு. இப்போல்லாம் எவ்வளோ மேட்டர் அட்ராக்டிவா இருந்தாலும் ஆள் அட்ராக்டிவா பேசுதா? அப்போதான் உள்வாங்கிறதுக்கான பயிற்சி நமக்கு. இந்த மாயையிலிருந்து கொஞ்சம் வெளியில் வாருங்கள். அட்ராக்டிவாவே பேச மாட்டார் நம்ம கார்த்திகேயன் சார்லாம், ஆனா மேட்டர் அவ்வளோ இருக்கும். வாங்கி வச்சுக்கங்க. நமக்கு மனிதர்கள் முக்கியம் இல்லை, கருத்து தான் முக்கியம் என்கின்ற நிலைக்கு தமிழ் மக்கள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். பாருங்க, அவர் பேசுறாரு. அவர் 10 வயசுல இருக்கும் பொழுது அவங்க அப்பா ஆணில கொண்டு ராத்திரி ஒரு சட்டையை மாற்றார். அதுல பேக்கெட்ல ஒரு 5 ரூபா வச்சிருக்கிறார். காலையில எழுந்து பார்க்கிறார், 5 ரூபாவை காணோம். காணோம்ன உடனே பசங்கிட்ட கேட்கிறார், வைஃப் கிட்ட எல்லாம் கேட்கிறார், அப்பா யாரை எடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. இது கடந்து போயிடுச்சு. 10, 12, 15 வருஷத்துக்கு அப்புறமா இவர் போலீஸ்காரரா ஆயிட்டாரு. ஃபுல் யூனிஃபார்ம் போட்டுட்டு அவங்க அம்மாட்ட சேலரி எடுத்துட்டு கொடுக்கும்போது ஒரு கன்ஃபெக்ஷன் ஒன்று பண்ணியிருக்காரு. அம்மா என்னப்பா, உங்ககிட்ட ஒரு சத்தியத்தை சொல்லணும்மா, சொல்லுப்பா. இன்னிலிருந்து இந்த வருஷத்துக்கு முன்னால, ஆமாப்பா நல்லா கவனமாக கேளுங்க, ஆமாப்பா அப்பா சட்டையில் இந்த 5 ரூபா காணோன்னு சொல்லி அப்பா தேடினார் இல்லம்மா, ஆமாப்பா அதை நான் தாம்மா எடுத்தேன். அம்மா பதில், எனக்கு தெரியும்ப்பா. அவர் கலங்கி போய் சொல்றாருங்க, எப்படிம்மா நான் எடுத்ததை பாத்தியா? அவங்க சொன்னாங்க, இல்லப்பா நான் பார்க்கல. அப்ப எப்படிமா உங்களுக்கு தெரியும்? நீ சொன்னதை நான் நம்பலப்பா. 4 குழந்தை 5 குழந்தை பெற்ற தாய்,
ஒரு குழந்தை உண்மை பேசுகிறதா பொய் பேசுகிறதா என்று கண்டு கொண்டாள். இது இல்லை நான் சொல்ல வர செய்தி. அதிலிருந்து அந்த குழந்தையை அவள் கண்காணிக்க தொடங்கினாள். மிகச் சிறப்பாக வளர்த்தெடுத்தாள். எப்படி வளர்த்தா தெரியுமா? 10-15 வருஷத்துல உலகத்துல எவன் திருட்டு வேலை செஞ்சாலும் நேராக காவல்துறையில் கொண்டு வந்து நிறுத்தி நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போற காவல்துறை பணியாளராக தன்னுடைய மகனை வளர்த்தெடுத்தாள். பாருங்க, அதுக்கு பேர் தான் தாய்மை, அதற்கு பேர் தான் பெற்றோரியம். நம் குழந்தைகளை நாம் கவனிக்கிறோமா? மிகச் சரியாக அந்த குழந்தைகளை நாம் வழிபடுத்துகிறோமா? ஒரு விஷயம் இருக்குங்க, பைபிள்ல ஒரு வார்த்தை இருக்கு, நான் அப்படி துணிச்சலா சொல்றேன். பிரம்பை எடுக்காதவன் மகனை பகைப்பான் சொல் இருக்கு. பிரம்பை எடுக்காதவன் மகனை பகைப்பான். கவர்மெண்ட் ஒரு காலத்துல டீச்சருங்க கையில கொடுத்து வச்சிருந்தது அந்த பிரம்பை. இப்ப நம்ம கிட்ட இருந்து பிடுங்கிட்டாங்களா? அது இப்ப போலீஸ்காரங்கிட்ட இருக்கு. ஒழுங்கு மரியாதையா அந்த பிரம்பு பெற்றோர்கள் கிட்டையும் டீச்சர்கிட்டையும் வந்துருச்சுன்னா போலீஸ்காரங்கிட்ட போவாது. இங்கேயே திருத்திடுவோம்ல, இங்கேயே சரி பண்ணிடுவோம்ல. செய்யறதில்லை நாம. நான் இங்க நிறுத்துறேங்க. இந்த சொல்லுக்கு எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இதோ நான் சொல்லிவிட்டேன். பிரம்பை எடுக்காதவன் மகனை பகைப்பான். வீட்டிற்கு போய் பிரம்பை எடுத்தீர்கள் என்றால் உங்கள் மகன் உங்களுடைய பிரம்பை எடுத்துக்கொண்டு நீங்கள் சொல்லும் பேச்சை கேட்பானா? கேட்பானா? இன்னைக்கு இருக்கிற சூழல் கேட்குற மாதிரி இருக்கா? பிரம்பை எடுத்து அடிச்சிங்கன்னா புள்ள உருப்பட்டுருமா? இல்லையா? கேட்குற தொனியில பயங்கரமா இருந்ததுனால இல்லைன்னு பதில் சொல்லக்கூடாது. என்ன சத்தியமோ அதை சொல்லணும். நான் ஒன்று சொல்லட்டுமா? சில பேருக்கு பிரம்பு வேலை செய்யும், பல பேருக்கு பிரம்பு வேலை செய்யாது. எந்த தகப்பன் கையில் எடுத்தால் பிரம்பு வேலை செய்யும் தெரியுமா? நீங்க சொல்றது உங்க பையன் கேட்பான் தெரியுமா? என் தகப்பன் பொய் சொல்லாதவன், என் தகப்பன் என் அம்மாவை தவிர வேறு எந்த பெண்ணோடும் இச்சித்து மெசேஜ் அனுப்பி கொண்டு இல்லாதவன், என் தகப்பன் யாரிடத்திலும் கடன் வாங்காதவன், என் தகப்பன் திருட மாட்டான், என் தகப்பன் அறம் சார்ந்தவனாக இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கையை உங்கள் பிள்ளைக்கு உங்கள் வாழ்க்கையின் மூலமாக நீங்கள் தெளிவுபடுத்தி இருந்தால் உங்கள் கையில் நீங்கள் பிரம்பு எடுத்தால் அந்த பிரம்பு வேலை செய்யும். இல்லை என்றால் அந்த பிரம்பு வேலை செய்யாது. நீ மட்டும் ஒழுங்கான்னு கெட்டு போயிருவாங்க. பெற்றோர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய கடமை. நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், என் தாய் தகப்பன் தவறே செய்யவில்லையா? செய்திருக்கலாம், ஆனால் என் முன்னால் அவர்கள் செய்ததில்லை. நான் அறிய அவர்கள் செய்ததில்லை. என் கவனத்திற்கு வருகின்ற அளவிற்கு அவர்கள் குற்றவாளியாக நின்றதில்லை. அதனால் என் தகப்பன் பிரம்பெடுத்தால் அது வேலை செய்தது. நம்மில் பல பேருக்கு வாழ்க்கை பற்றிய சில விளக்கங்கள் தெரியாமல் போகின்ற காரணத்தினால் நாம் பல நேரங்களில் தடுமாறி கொண்டிருக்கிறோம் என்று நான் சொன்னால் அது பெரிய வார்த்தையாக இராது என்பது என் நம்பிக்கை. நான் இப்படி சொல்றேங்க, பெரியவர்களாக இருக்கிறீர்கள், உங்களுக்கானது என்னுடைய பேச்சு. சில நேரங்களில் பேச்சு மாணவர்களுக்காக வந்து விழும், சில நேரங்களில் ஆசிரியர்களுக்காக வந்து விழும். இன்றைக்கு ஏனோ தெரியவில்லை, பெற்றோர்களுக்காகவே பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னையும் சேர்த்துதான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னையும் சேர்த்ததுதான் இந்த பேச்சு. ஒரு மிக நுட்பமான ஒரு காரியத்தை நான் பேச போகிறேன். இதுவரைக்கும் மேடையில் நான் பேசாத ஒரு பொருளை பேச போகிறேன். ஒருவேளை நினைவிற்கு வந்தார் வேறு வேறு இடங்களில் இதை பேசக்கூடும். 40 வயது நெருங்குகின்ற மனிதர்கள், 25 வயதிலிருந்து அந்த 40 வயது மிக கவனத்தோடு வாழ்ந்து விடுங்கள் என் பெற்றோர்களே. மிக கவனத்தோடு அந்த காலத்தை கடத்தி விடுங்கள் நீங்கள். அதற்கு பிறகு நீங்கள் வாழ்ந்த அந்த 15 ஆண்டுக்கான அறமும் வாழ்க்கையும் ஒழுக்கமும் 40 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை வழிநடத்தும். பாருங்க, பலவீனங்கள் நம்மை ஆட்சி செய்கின்ற பொழுது, நான் ஒரு விஷயம் சொல்றேன், இது 20க்கு தான் பயன்படுத்த தெரியலையா, 15க்கு தான் பயன்படுத்த தெரியலையா, 30க்கு தெரியுதா, 40க்கு, 45, 50க்கு தெரியுதா, 55க்கு தெரியுதா சார் இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு? எல்லா யோக்கியத்தனம் செய்யறவங்க எல்லாம் 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களா இருக்கிறாங்க. இதுல ஏதோ வயதிற்குரிய பிரச்சனை இல்லை. இது எல்லோருக்கும் பலவீனம் இருக்கிறது.
ஒன்றே ஒன்றுதான் இந்த சகோதரியின் மூலமாக இன்றைக்கு நான் சொல்ல விழைகின்ற செய்தி. பலவீனங்கள் நம்மை வந்து தாக்குகின்ற பொழுது அந்த பலவீனங்களை நம்முடைய உள் ஆற்றலால் நாம் எதிர்கொள்ள வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க, எந்த போதையாக இருந்தாலும், அது மருந்தாக இருந்தாலும், குடியாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும், எந்த சுயநல போதையாக இருந்தாலும், அந்த பலவீனம் உங்களை அழிக்காமல் இருப்பதற்கான அறம் சார்ந்த ஒரு சக்தியை உள்ளிருந்து எழுப்ப வைத்து அதை, அந்த பலவீனத்தை கண்காணிக்கும்படி கையில் வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது ஆள் வந்து அதை செய்ய மாட்டான். ஏனென்றால் நாம் வெறும் ஆணும் பெண்ணுமாக இல்லை, நாம் தாயும் தந்தையுமாக இருக்கிறோம். குழந்தைகள் நம் பேச்சை கேட்டு வளர்வதே இல்லை, நம்மை பார்த்து வளர்கிறார்கள். இந்த கவனத்திற்காக நான் 2 விஷயத்தை சொல்றேன். பிரான்ஸ் போயிருந்தேங்க. நெப்போலியன் ஒருத்தங்க, அவனுக்கு நீச்சல் தெரியாது. நீச்சல் தெரியாது அவன்கிட்ட கேட்டிருக்காங்க, நீ ஏன் நீச்சல் கற்றுக்க மாட்டியா? அவன் சொல்றான், நான் சுறாக்கள் இல்லாத ஆழ் கடலில் நீச்சல் பழகுவதில்லை. அது எங்க போய் நீந்துமா? நீச்சல் கத்துக்குமா? கடல்ல. கடல்ல இல்ல, ஆழ்கடல்ல. ஆழ்கடல்ல சொரா இருந்தாதான் நீச்சலே கத்துக்குவானா. அதனால்தான் அவன் மாவீரன் நெப்போலியன். ஆனா அவன் கத்துக்கவே இல்லை. அது தெரியுமா உங்களுக்கு? நீச்சல் தெரியாது அவனுக்கு. நான் இங்க வியந்து அவனை பார்க்குறேங்க. நான் அவனை ஒரு சிலபஸா சொல்றேன். நான் சொன்னதில்லை, இந்த கம்பேரிசன்ல நான் சொன்னதில்லை. ஒரு நாள் நான் வந்து பாரிஸ் மாநகரத்துக்கு கம்பன் கழகத்துக்கு போறேன். கூட்டிட்டு போனாங்க. இப்படி இருக்கு படிக்கட்டு, ஏறி போனா கீழே அப்படியே ஒரு ரவுண்டா இருக்கு. அதுல ஒரு பியானோ மாதிரி வச்சிருக்கு. அவனுடைய சாம்பல பியானோ மாதிரி வச்சிருக்கு. இதுதான் எங்க நெப்போலியனுடைய டூம், பார்த்துக்கோங்க அப்படின்னு கீழே எட்டி பார்த்தோம். அப்புறம் அந்த பக்கமா போய் கீழே இறக்கி போனா கீழே இருக்குது. அப்படியே வெளியில கூட்டு வந்தாங்க. என் கார் நிக்குது. நான் சொன்னேன், ஏன் இவ்வளோ படிக்கட்டி ஏற வச்சு அப்புறமா கீழே வந்து கூட்டிட்டு வந்தா? இந்த பக்கமே கேட் இருக்கல, போலாம்ல. நான் சொன்னான் பாருங்க பதில், நீங்கள் முதலாக எங்கள் பேரரசன் நெப்போலியனை பார்க்க வருகிறீர்கள். சமதளத்தில் உங்களை பார்ப்பதற்கு எங்கள் அரசு அனுமதிக்காது. நீங்கள் மேலிருந்து கீழே தலை தாழ்த்தி தான் அவனை பார்க்க வேண்டும். அதனால் தான் அப்படி ஒரு ஏற்பாடு. பார்க்கும்போது தலை வணங்கி பார்க்குற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. அவன் இறந்தது எங்கேயோ, அவனுடைய அஸ்தியை கொண்டு வந்து சீன் நதி கரையில் வைத்திருக்கிறார்கள். அவன் எப்படி செத்தான் தெரியுமா? அவன் பகைவர்களால் தோல்வியடைய வைத்துதான் சாகடிக்கப்பட்டான். அவன் பகைவர்களால் தான் கொல்லப்பட்டான். ஆனால் அதற்கு முன்னால் வரலாறு எழுதுகின்றவர்கள் எழுதுகிறார்கள், அவன் குதிரை ஓட்டிக்கிட்டே வரும்போது முன்னால் ஒரு டனல் வந்திருக்குங்க. அந்த டனல்ல 18 அடி தண்ணி இருக்குங்க அகலத்துல. இவன் குதிரை ஓடிக்கிட்டே வந்திருக்கான். இவனுக்கு நீச்சல் தெரியாது. அவன் முடிவு பண்ணிட்டாங்க, செத்தாலும் பகைவர்கள் கையால் வீர மரணம் அடைவேனே தவிர எனக்கு தெரியாது என்கின்ற காரணத்தினால், நீச்சல் தெரியாது என்ற காரணத்தினால் தண்ணீரில் சாக மாட்டேன்னு முடிவு செஞ்சானாங்க. அவன் அந்த குதிரையில போயிட்டு இருந்தவன் அப்படியே போறான். அவனுடைய பகைவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். போனவன் என்ன பண்ணிருக்கான், அந்த குதிரை 12 அடி தாங்க தாண்டி இருக்கு. அதுக்கு மேல அதனால தாண்ட முடியல. குதிரையை விட்டுட்டு அவன் 6 அடி தாண்டிட்டான். நிலத்தில் தான் அவன் விழுந்தான். நிலத்தில் பகைவர்களால் கொல்லப்பட்டான். சாகின்ற பொழுதும் கூட தன் பலவீனத்தால் சாகாதவன் நெப்போலியன். தனக்கு எது தெரியாதோ அதில் தான் செத்துவிடக் கூடாது என்பதற்காக, தன் பலவீனத்தால் நான் சாகக்கூடாது என்பதாக நின்றான் நெப்போலியன். நான் இப்படியே எப்பிக்கு வர ராவண, அவன் பலவீனம் காமம். இந்த பெரிய ஆள் அப்படியே அங்க செத்து போவான். வான் நகும் மண்ணும் எல்லாம் நகும் மற்றும் நெடுவயிரத்தோளான் தான் நகும் பகுவர் நகைவர் என்று அதற்கு நான் வேல்விழி மெல்லிதழ் ஜானகி வந்த மிதிலை வந்த ஜானகி நகுவள் என்றே நாணத்தால் சாம்பினான். தோத்து நின்னவன் இந்த உலகமெல்லாம் சிரிக்குமேங்கிறதுனால வெக்கப்படலையா, ஜானகி சிரிச்சிருவாளேன்னு வெக்கப்பட்டான்னு எழுதுனான் கம்பன். அவன் இறந்த இடம் அது. தன் பலவீனத்தால் எந்த ஒரு பெண்ணை பார்த்தாலும் அப்படி நிப்பானாங்க. அவன்
எவ்வளவு பேரழகி இருந்தாலும் நிற்பா. நான் சீதகட்ட மட்டும் போய் காலில் விழுந்து, தோற்பித்தீர் மதிக்கு மேனி சுடுவித்தீர், தென்றல் தூர ஆர்ப்பித்தீர், இன்னும் என்ன செய்வித்தீர், தீர் தீர் அம்மா என்று அவனை கெஞ்சி இருக்கிறான். ராவணன் விழுந்த இடம் அது. நான் இப்படி சொல்கிறேன், நம் பலவீனங்களால் நாம் வீழாதபடிக்கு நம் அறமும் நம் கல்வியும் நம் ஒழுக்கமும் தாய் தகப்பன் என்கின்ற பொறுப்பும் நம்மை காக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். எங்கே நாம் பலவீனமாக இருக்கிறோமோ நம் குழந்தைகளுக்கு முன்னால் நாம் அங்கே விழுந்து விடாமல் இறை நம்மை காக்கட்டும். குழந்தைகள் கிட்ட எப்படி தெரியுமா பேசணும்? மிக நுட்பமா பேசணும். அந்த குழந்தைகள் கிட்ட நீங்க என்ன பேசுறீங்களோ அது அந்த குழந்தைகளுடைய வருங்காலம். இந்த தாய் ஒரு விஷயத்தை சொல்லித்தர, எந்த வீட்டில் குழந்தை வசை சொற்களால் வளர்க்கப்படாமல் இருக்குமோ, தவறான சொற்களை காதுகளில் கேட்காமல் இருக்குமோ, அந்த குழந்தை ஆளுமை மிகுந்த குழந்தையாக வரும். என்னதான் இருந்தாலும் வசை சொற்களால் குழந்தைகளை வசைப்பாடாதீர்கள். குழந்தைகளை கண்டியுங்கள், தண்டித்து விடாதீர்கள். ஒரு எல்லை இருக்கிறது, அந்த எல்லைக்குள் நீங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பில் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் கோவிடுக்கு பிறகு குழந்தைகளுடைய சூழல் சரியில்லை, சமூகத்தின் சூழல் சரியில்லை, பள்ளிக்கூடங்களில் சூழல் சரியில்லை. இவர்களை எல்லாம் அவர்கள் நீங்கள் வெளியில அனுப்பி மறுபடியும் வீட்டுக்குள்ள வரவழைக்கின்ற பொழுது அந்த வீடு வெளியிலிருந்து உள்ளே வருகின்ற விஷக்கிருமிகளை அழித்து நன்மைகளை போஷித்து அடுத்த கட்டத்திற்கு அவர்களை தயார் செய்து அனுப்பக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு வீடுகளுக்கு இருக்கிறது என்பதனை மட்டும் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்காக போயிருந்தேன். அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல ஒரு சீன தேசத்தால் சொன்ன வார்த்தை நான் சொல்றேன். உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நான் சொல்கிறேன்னு சொல்றார் அவர். அது சத்தியம்தான். அது ஒரு சீன குழந்தைகிட்ட போய் காட்டுங்களேன் இது என்னன்னு. ஒரு கேலண்டர்ல யானை படம் இருக்கட்டும், என்னன்னு காட்டினீங்கன்னா குழந்தை என்ன சொல்லும்? நம்ம குழந்தை இந்த படம் காட்டினா என்னங்க சொல்லும்? என்ன சொல்லும்? யானைன்னு சொல்லுமா இல்லையா? சொல்லுமா? சொல்லும். ஆனா சீன குழந்தை இது யானையின் படம் அப்படின்னு சொல்லும். யானைக்கும் யானையின் படத்திற்கும் வித்தியாசம் நம் குழந்தைக்கு தெரிந்துவிட்டால் அது அலர்ட்டா வளருதுன்னு அர்த்தம். நாம அப்படி வளர்க்கறது இல்லையே. ஒரு சின்ன பாப்பாங்க போனை எடுத்து காதல வச்சுக்கிட்டு, யாருடைய போனோ அது பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது பார்த்துக்கலாம். அதானே? அது 3.5 வயசுங்க. யார் பேசுறது பேசுது? அது எதற்காக அது அப்படி பேசுது? நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன். எங்க காலேஜுக்கு பக்கத்துலயே ஸ்கூலு. அந்த ஸ்கூல்ல ஒரு அம்மா ஒரு குழந்தைய லேட் ஆயிடுச்சுன்னு தரன்னு இழுத்துட்டு போகுது. லேட் அந்த குழந்தை பண்ணல, இந்த அம்மா பண்ணிச்சு இருக்குது. இழுத்துட்டே போகும்போதே அது போன்ல பேசுது. இப்படி இந்த பிள்ளை கையை இப்படி கொடுத்துக்கிட்டே இப்படியே போகுது. நான் பார்க்குறேன். அது கழுத்தில் இருக்கிற இது இருக்குல்ல, காடு, அடையாள காடு, அதை எடுத்து காதில் வச்சுக்கிட்டே போகுது. அப்போதான் நினச்சேன் நான், நம்ம எங்கோ தப்பு செய்கிறோம், எங்கோ தவறு செய்கிறோம். நம்முடைய குழந்தைகளிடத்தில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் நம்மில் குறைபாடாக இருக்கிறது. நான் பல இடங்கள்ல சொல்றேன், இதை கொஞ்சம் வெயிட்டை தூக்க தான் விடுங்களேன். குழந்தைய ஒரு 1/2 கிலோ வெயிட்டு தான் தூக்கட்டுமே. ஐயோ என் பிள்ளை வெயிட்டெல்லாம் தூக்காது அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? சாவர வரைக்கும் உங்கள் பிள்ளைய நீங்கள் தான் பார்க்க போறீங்க. இல்லை எங்கள் அம்மா தவிக்குது, இதோ நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு எந்த குழந்தையாவது வாங்கிக்கிற மாதிரி வளர்த்துருக்கிறீங்கன்னா நீங்கள் சாவர வரைக்கும் அந்த குழந்தை உங்களை பார்த்துக்கும். இது சைக்கலாஜிக்கலான உண்மை, பேர் உண்மை இது. எங்கள் அம்மா நகையெல்லாம் என் பேரில் எழுதி வச்சிருச்சு. எல்லா நகையும் எனக்கு தான். உண்மைதான். அப்படி பார்த்தா உண்மையாக எழுதி வச்சிருச்சு. 5 பேர் நாங்கள். எங்கள் அம்மா அது காரணம் சொன்னாங்க. அது எந்த வெயிட்டையும் என் பிள்ளை என்னை தூக்க விடாது, என்னை எதிர்த்து பேசாது, என் முன்னால் கால் நீட்டாது. இந்த வயசாகிய நான் ஏதாவது சொன்னாலும் கம்முன்னு இருக்கும். கோமா இருந்தால் கூட எதிர்த்து பேசாது. பாருங்களேன், இப்படிலாம் பிள்ளைய வளர்த்தா பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், சொத்து கிடைக்கும். சொத்து முக்கியம் இல்லைங்க, ஆசீர்வாதமும் சேர்ந்து கிடைக்கும் தானே. அதுக்காக வேலை செய்யலாம்ல.
இன்னிலிருந்து இந்த சகோதரி சொல்லி தரேன், ஒரே ஒரு டைலாகை மட்டும் உலகத்தில் சொல்லாமல் நிறுத்திடுங்க. இன்னிலிருந்து இங்கே பாடுறா, என்னைய என் பொண்டாட்டியை நீ பார்த்துக்க வேணாம், நீ நல்லா படித்து நல்லா ஆளாகி நீ நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிடாதீங்க. அவன் அதை நம்பி அப்படி தான் இருக்கிறான், கண்டுக்கிறதே இல்லை. இப்படி சொல்லி வளங்க. இங்கே பாடுறா, உன் படிப்புக்காக என் பொண்டாட்டி தாலி அடகு வச்சு என் வீட்டை விற்று என் ப்ராவிடன்ட் ஃபண்டை எடுத்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சு உழைச்சி உன்னை ஆளாக்கி இருக்கேன். என்னையோ என் பொண்டாட்டி என் பிள்ளைங்களையும் கடைசி வரைக்கும் நீ தாண்டா பார்த்துக்கணும் என்கின்ற பாண்டேஜை குழந்தைகளுக்கு உருவாக்குங்க. நிச்சயமா சொல்றேன், இங்க 90% மேல அட்டெண்டன்ஸ் வந்தா போதும். 100% அட்டெண்டன்ஸ் ஏதாவது உங்க புள்ள வாங்குதா? வாங்க போதா? கொடுக்க போறீங்களா மேடம்? கொடுக்க போறீங்களா? என் கையில மட்டும் கொடுத்து வாங்கிடாதீங்க. 100 நாள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து என்ன பண்ண போகுது புள்ள? ஒரு காது குத்துக்கு போறதில்ல, ஒரு கல்யாணத்துக்கு போறதில்ல, ஒரு சாவுக்கு போறதில்ல, உடம்பு சரியில்லைன்னா அம்மா அப்பாவை பார்த்துக்கிறது இல்லை, எந்த ஒரு விஷயமும் இல்லை. 100 நாள் இங்க வந்து நின்று என்ன பண்ண போகுது? ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக வளர்த்து விடுங்க பிள்ளைங்கள. முக்கியமான நாட்களுக்கு லீவ் போடலாம். என் பிள்ளைய ஒரு ஸ்கூலில் சேர்த்துருந்தேன், ரம்ஜானுக்கு லீவ் விடலை. போனால் போகுது போடான்ட்டு நான் நிறுத்திக்கிட்டேன் பிள்ளைய. ஒரு வருஷம் பார்த்தேன். அப்புறமா அது வந்து பெரிய ஸ்கூலு பெருசாக இருக்கட்டும், என் பிள்ளைக்கு அந்த ஸ்கூல் சரி வராதுன்னு அந்த ஸ்கூல்லேருந்து பிள்ளைய எடுத்துட்டேன். சில விஷயங்களை நாம் முடிவு செய்யணுங்க. பல விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கு. ஒரு விஷயம் சொல்றேன், இந்த டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம டீச்சர்ஸ், இந்த ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸ், உங்க பிள்ளைய பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணா தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க. என் பிள்ளை அப்படிலாம் செய்ய மாட்டான், நான் டீச்சரா இருந்து சொல்றேன், செய்வான். என் பிள்ளைக்கு போய் சொல்லவே தெரியாது, மொத்தமா சொல்லுவான். 4 பேரோட சேர்ந்துதான் அவன் கெட்டு போயிட்டான். அந்த 4 பேருக்கு லீடரே அவன் தான். அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். நாங்க சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுக்கோங்க. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சரியாக பிரிட்ஜ் அமைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வாழ்க்கை உங்கள் குழந்தையின் பால் ரொம்ப அற்புதமா இருக்கும். மிக நுட்பமாக ஒரு செய்தியை நான் சொல்லிட்டு போறேன். புருஷன் பொண்டாட்டி சண்டை போட்டு என்ன வேணாலும் ஆவுங்க, அம்மா அப்பா சண்டை போட்டுக்காதீங்க, புள்ள முன்னால சண்டை போட்டுக்காதீங்க. நுட்பமா இன்னொரு விஷயம் சொல்றேன், அப்பா பையனை கண்டிக்கும் போது பையன்கிட்ட அப்பாவை பற்றி குறை சொல்லி அவனை சமாதானம் செய்யாதீர்கள். அம்மா பிள்ளையை கண்டிக்கின்ற பொழுது அதை தகப்பன்மார்கள் தடுக்காமல் இருங்கள். நீங்கள் 2 பேரும் முடிவு பண்ணுறீங்களா, யாரோ ஒருத்தர் பிள்ளை பக்கத்தில் தப்பு செய்கிறாங்கன்னு 4 சுவர்னு ஒன்று இருக்குதுல்ல உங்ககிட்ட, அதுக்குள்ளே போய் என்ன வேணாலும் சண்டை போட்டுக்கோ. உங்களுடைய ஈகோ, இந்த ஒரு வார்த்தையை நான் எப்பவுமே கேட்கறது இல்லை, உனக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? என்னது கேள்வி இது? ஒரு கலவரமான கேள்வி இல்லையா இது? அது இப்படி பாக்குது, இன்னைக்கு நைட்டு யார் டின்னர் கொடுப்பான்னு பாக்குது, அந்த பேரை சொல்லி விட்டுருது. குழந்தை ஏன் தப்பா வளர்க்கணும்? என்னுடைய டீச்சர் எப்ப பார்த்தாலும் என்னை பார்த்து இப்படி வச்சுக்கோ வாய, ஹோப் இல்லை அப்படி பார்ப்பேன். எங்கள் அம்மா என்னை எப்படி வளர்த்துச்சு தெரியுமா? எதிர்ப்பை சொல்லால தெரிவிக்கவே கூடாது. யார் நம்மளை எதிர்க்கிறாங்களோ அவங்க முன்னால் உயர்ந்து காட்டிடணும். இவ்வளோதான் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தது. எங்கள் அம்மா என்னை யாராவது திட்டினாங்கன்னா அவங்கள என் முன்னால் திட்ட மாட்டாங்களே, ஏதாவது நீ தப்பு செஞ்சிருப்ப யோசிச்சு பாரு அப்படி தான் சொல்லுவாங்க. அப்படி தான் கூட்டு போவோம் எங்கள் அம்மா. இதனால் என்ன குணம் வளர்ந்துச்சு தெரியுமா? உருப்படாதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க என் கெமிஸ்ட்ரி டீச்சர். ஒரே பதில் தான், அது ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதாங்க பதில். பிள்ளைகளை அப்படி வளர்த்து விடுங்க, வைராக்கியமா வளர்த்து விடுங்க, ஆரோக்கியமா வளர்த்து விடுங்க. அழுவது தப்பு இல்லைன்னு சொல்லி கொடுங்க, தோக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லி கொடுங்க. தோக்கிறதுல இருந்து ஜெயிக்கிறது தாண்டா வாழ்க்கையில ருசின்னு சொல்லி கொடுங்க. வாழ்க்கையை சந்திக்க குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். பல நேரங்களில் நாம் தரக்கூடிய மிகப்பெரிய சாதாரணமான தவறான முன்னுதாரணங்களால் குழந்தைகள் தன் ஆளுமையை இழக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்றேன், பாம்பு நல்லதா கெட்டதா? கிறிஸ்துவர்களை கேட்டா
சாத்தான். இந்துக்களை கேட்டா சாமி. இது பாம்புக்கு தெரியுமா? நாம தான் கருத்து சொல்லிட்டு இருக்கோம், அதுக்கு ஒன்றும் தெரியாது. குழந்தைகளை கொஞ்சம் ஓப்பன் மைண்டடாக வளர்த்து விடுங்க. நான் நயாகரா நீர்வீழ்ச்சிங்க, நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க. குளிச்சுட்டு இந்த பக்கமாக வெளியில் வந்தால் இந்தா குட்டி குட்டி பாம்புங்க இப்படி அந்த பாறையிலேருந்து இப்படி தலை தூக்கிக்கிட்டு இப்படி இப்படி நிற்கிது. ஒரு குழந்தை அங்கே தான் விளையாடிட்டு இருக்கு. நான் பதறி போயிட்டேன். ஹே கிட், ஸ்னேக் அப்படின்னா அது பதில் எப்படி தெரியுமா சொல்லிச்சு? இட் இஸ் நாட் வெனமஸ் அப்படின்ட்டுச்சு. அதுக்கு அதை எஜுகேட் பண்ணியிருக்காங்க, அது கையில் எடுத்து அப்படி விட்டுருது. எஜுகேட் பண்றாங்க. வெளிநாடுகளில் குழந்தைகள் ஏன் அவ்வளவு ஆளுமையுடன் வளர்கிறார்கள்? நாம குழந்தை கீழே விழுந்தாலே ஃபர்ஸ்ட் அடிக்கிறதே தரையத்தான். அது என்ன பண்ணும்? நாளைக்கு அடுத்தவங்கள தான் கை காட்டும். தரையை அடிக்கிற தாய்மார்கள் எத்தனை பேர் இருக்காங்க? நான் ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. ஒரு குழந்தையை வளர்த்தெடுப்பது என்பது பாருங்க, நான் ஒரு கதை சொல்றேன். 10 வருஷத்துக்கு முன்னால் நான் சொன்ன கதை. இது வரைக்கும் நான் அதை ரிப்பீட் பண்ணதே இல்லை. நான் இப்போ ரிப்பீட் பண்றேன். ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. என் பேச்சை தொடர்ந்து கேட்கிறவர்களுக்கு ஞாபகம் இருக்கும். காக்கான்னு ஒரு காக்கா இருந்துச்சான். அந்த காக்காவுக்கு ரொம்ப பசிச்சுதான். நம்ம ஊர் கதை. பசிச்ச காக்கா என்ன பண்ணுச்சு? போய் பாட்டி கிட்ட இருந்து படைய திருடிருச்சான். அப்புறமா என்னாச்சு? போய் மேல உட்காந்துச்சான். நரி வந்துச்சான், நீ அழகா இருக்கிறியேன்னு பொய் சொல்லுச்சான். அதேதான், பொய் சொல்லுச்சான். பொய் சொன்ன உடனே அப்புறமா காக்கா ஏமாந்துருச்சான், நரி ஏமாத்துருச்சு. பாருங்களேன், பசி, திருட்டு, பொய், ஏமாத்துறது, ஏமாந்து போறது. இதுக்கு பேர் நீதி கதை. சொல்றோமா இல்லையா? 1000 நீதியை நீ வச்சுக்க. சீனா நாட்டில் எப்படி சொல்லி தராங்கன்னு சொல்லவா? காக்கான்னு காக்கா இருந்துச்சான். அந்த காக்காவுக்கு பசிச்சுதான். பசிச்ச காக்கா ஒரு பாட்டி கிட்ட போய் நின்றுச்சான். அந்த பாட்டி அப்போதான் வடையை சுட்டுட்டு இருந்தாலாம். இது போய் கேட்டுச்சான், ஏய் பாட்டி, எனக்கு பசிக்குது, ஒரு வடை கொடு. நேர்மை. பாட்டி சொல்லிச்சா, இரு காக்கா, ஈர சுள்ளிகளை வச்சுட்டு இன்னும் வடை சுட முடியல, வடை சுட்டுட்டு தரேன். தன்னை ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னேன். அந்த பாட்டிக்கு தான் ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு காய்ந்த சுள்ளிகளை கொண்டு வந்து போட்டுச்சான் காக்க. அது அப்படியே வடை சுடுறா. உழைப்பு. வடை சுட்ட ஜோர்ல காக்காயை மறந்துட்டா பாட்டி. முதலாளித்துவம், சீன நாடு, கம்யூனிச நாடு. மறந்துட்டா பாட்டி. நான் வேற சிவப்பு சொக்காயில் வந்திருக்கிறேன். மறந்துட்டா பாட்டி. உடனே காக்கா கேக்குதுங்க கேள்வி. சீன நாட்டில் இதுதாங்க கதை. நம்ம ஊர்ல கதை இருக்கலாம், சிலபஸ்லயே வச்சிருக்கான். இதை எனக்கு சொன்னது சிங்கப்பூர்ல இருந்து முஸ்தபா அப்படிங்கிற ஒரு டீச்சர். சீன பள்ளிக்கூடத்தில் அவர் வேலை செய்யறார். அமெரிக்காவில் நடந்த ஒரு வட்டமேஜை மீட்டிங்ல என்னுடைய டேபிள்ல உட்கார்ந்திருந்த முஸ்தபா சொன்னது. எங்க ஊர்ல இப்படிதான் சொல்றோம் கதையை. முதலாளித்துவம் மறந்துட்டா பாட்டி. உடனே அந்த காக்கா கேட்டுச்சான், ஏய் கிழவி, முதல்ல நான் கேட்டது பிச்சை, இப்போ நான் உழைப்புக்கு கூலி கொடு அப்படின்னு கேட்டுச்சான். கூலியை வாங்கிட்டு பறந்துச்சான் காக்க. எல்லா நாட்டிலையும் தொழிலாளர்களை ஏமாத்துறவங்க இருக்கத்தானே செய்கிறாங்க. அங்கேயே ஒரு நரி வந்துச்சான். எல்லாம் சீன காக்கா, சீன நரி. அங்கே போய் உக்காந்துக்கிட்டு அது இப்படி பார்த்து சொல்லிச்சான், ஏய் காக்கா, நீ அழகா இருக்கிறிய, நல்லா பாடுவியன்னு. அந்த பாராட்டில் ஒரு வினாடி மயங்குச்சாங்க காக்கா. சின்ன குழந்தைக்கு சொல்லித்தராங்க அதை. கான்னு கத்துச்சான், பாட்டு பாடுறேன்ட்டு. வாயிலேருந்து வடை கீழே விழுந்துருச்சு. வடையை எடுத்துட்டு அது போறதுக்குள்ள காக்காவுக்கு மனசுல தைரியம் வந்துருச்சு. அடே, யான் உழைத்த உழைப்பை இன்னொருவன் திருடுவதான்னு. உடனே அது காக்கான்னு கத்துன உடனே 1000 காக்கைகள் கூடின. 1000 காக்கைகள் கூடியது யூனியன். கூடின உடனே முடிக்கிறான் பாருங்க கதையை அவன். அந்த காட்டில் அந்த ஒரு காக்கைக்கு தான் இழந்த உழைப்பின் கூலி மட்டும் மறுபடியும் கிடைத்து விடவில்லை. ஒரு தொழிலாளியை ஏமாற்ற துடித்த அந்த நரி 1000 காக்கைகளுக்கு உணவானது என்று சொல்லி அவர்கள் கதையை முடிக்கிறார்கள். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். என் அம்மா எனக்கு கதை சொல்லி இருக்கிறார் தோழமைகளே. வறுமையான தாய்தான், கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாள்.
கிழிந்த பாயில் படுக்க வைத்து கொண்டுதான் எனக்கு அவள் கதை சொல்லி இருக்கிறாள். ஆனால் அவள் சொன்ன கதைகளெல்லாம் பறக்கும் கம்பளங்கள் தான் வந்தனவே தவிர ஒருபோதும் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை. அதனால்தான் நான் இன்றைக்கு பறக்கும் கம்பளங்களில் இருக்கிறேன். என் பேச்சுக்கு என் வாய் காரணம் அல்ல, என் பெற்றோர்களின் காதுகள் காரணம். அவர்கள்தான் என்னை வளர்த்தார்கள், அவர்கள்தான் என்னை செப்பனிட்டார்கள். அதனால் சொல்லுகிறேன், நல்ல பெற்றோராக இருப்பது என்பது மிக ஆளுமையான ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பு இங்கே இருக்கின்ற அத்தனை பேருக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற என் பிரார்த்தனை வைத்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.